கடந்த சில ஆண்டுகளாகவே அரசியலில் தீவிர ஆர்வம் காட்டி வந்த தளபதி விஜய் படங்களில் மட்டுமின்றி தனது படங்களின் இசை வெளியீட்டு விழாவில் அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வந்தார். மேலும் தனது விஜய் மக்கள் இயக்கம் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வந்தார். மேலும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுடனும் அவ்வப்போது ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி தனது கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என்று தளபதி விஜய் அறிவித்தார். தேர்தல் ஆணையத்திலும் தளபதி விஜயின் கட்சி பெயர் பதிவு செய்யப்பட்டது. மேலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது எனவும் இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவில்லை என்றும் தளபதி விஜய் கூறியிருந்தார். 2026 தேர்தல் மக்கள் விரும்பும் அடிப்படை மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் தனது இலக்கு எனவும் கூறியிருந்தார். தளபதி விஜயின் அரசியல் வருகைக்கு அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்தனர். இதனிடையே தமிழக வெற்றி கழகம் பெயர் குறித்த சர்ச்சை தொடங்கியது. அதாவது தமிழக வெற்றி கழகமா அல்லது தமிழக வெற்றி கழகமா என்று பலரும் கேள்வி எழுப்பி வந்தனர். தமிழ் அறிஞர்களும் இலக்கியவாதிகளுக்கும் வெற்றி அருகே இக்கு என்ற ஒன்றெழுத்து வர வேண்டும் என்றும் தெரிவித்து வந்தனர். மேலும் தளபதி விஜயின் கட்சி பெயரில் இலக்கண பிழை உள்ளது என்றும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்திருந்தாலும் வெற்றி கழகம் என்று மாற்றிதான் பதிவு செய்ய வேண்டும் என்றும் பலரும் கருத்து பதிவிட்டு வந்தனர். இப்படி கட்சி தொடங்கிய உடனே பெயரில் உள்ள இலக்கண பிழை தொடர்பாக விமர்சனம் எழுந்தது. எனவே தனது கட்சி பெயரில் இலக்கண பிழையை திருத்த தளபதி விஜய் முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் தளபதி விஜய் தனது கட்சி பெயரை தமிழக வெற்றி கழகம் என்று மாற்றி இலக்கண பிழையை சரி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இனி தமிழக வெற்றி கழகம் என்றே கட்சியின் பெயரை எழுத வேண்டும் அக்கட்சி தலைமை நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளது. இதைத் தொடர்ந்து தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.